பக்தர்கள் விரதம் இருப்பது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா பக்தர்களுக்காகவே வேண்டி ஒரு அம்மனை விரதம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாசி கடை ஞாயிறுல இருந்து பங்குனி முதல் ஞாயிறு வரைக்கும் மொத்தம் 28 நாள் சிவனிடம் பக்தர்களோட வேண்டுதலுக்காகவே விரதம் இருப்பவதான் சமயபுரத்து அம்மன். வழக்கமான தினசரி நாட்கள்ல அம்மனுக்கு 3 வேளையும் சாதம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஆனா அம்மன் இந்த 28 நாள்ல பச்சை பட்டினி விரதம் இருக்கிறதுனால சாதம் எதுவும் படைக்கப்படாம தெள்ளு மாவு, இளநீர் போன்ற பானகங்களை வச்சு அம்மனுக்கு படைக்கிறாங்க. விரதம் இருக்கிற இந்த 28 நாட்கள்ல வரும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பக்தர்கள் அம்மனுக்கு பூக்களை கூடை கூடையா எடுத்துட்டு போயிட்டு சாத்துறாங்க. இந்த பூச்செறிதல் விழாவானது ஆண்டுதோறும் வழக்கமா நடைபெற்று வருது. அதுபோல இந்த வருஷம் நேத்து, அதாவது மார்ச் 8ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த பூச்செறிதல் விழா நடைபெறுது. சமயத்தில் வந்து நிற்பால் சமயபுரத்து அம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயபுரத்து அம்மனுக்குன்னு தனிப்பட்ட நிறைய பெருமைகளும் இருக்கு. கோவில் இருக்கிற மூலஸ்தான அம்மன் சிலைக்கு அபிஷேகமே கிடையாது. அம்மன் சிலை மூலிகையால செய்யப்பட்டிருக்கிறதுனால மூலஸ்தானத்துல இருக்கிற அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை. மாறாக பவனி எடுத்துட்டு போற அம்மன் சிலைக்கு தான் அபிஷேகங்கள் நடைபெறுது. பொதுவா எல்லா அம்மன் கோவிலுமே பிரசாதமா குங்குமம் தான் வழங்கப்படுது. ஆனா சமயபுரத்து அம்மன் சிவன் வடிவமாவும் சக்தி வடிவமாவும் இருக்கிறதுனால இந்த அம்மன் கோவில மட்டும்தான் விபூதி பிரசாதமா வழங்கப்படுது. சமயபுரம் கோவில் இருக்கிற முன் மணிமண்டபத்துல படுத்து எந்திரிக்கிறவங்களுக்கு அம்மனை காட்சி கொடுப்பா அப்படின்னு நம்பப்படுது. சமயபுரம் அம்மன் கோவில் சக்தி பீடமாவும் முதல் பெரும் அம்மன் சன்னதியாவும் பார்க்கப்படுது. இப்படி சமயபுரம் அம்மனுக்குன்னு தனிப்பெரும் பெருமை இன்னும் நிறையவே இருக்கு. அம்மன் விரதம் இருக்கிற இந்த 28 நாட்கள்ல யார் விரதம் இருந்தாலும் அவங்களோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த 28 நாட்கள்ல வெள்ளி, செவ்வாய், சனி, ஞாயிறுல விரதம் இருக்கவங்க காலையில எழுந்து குளிச்சுட்டு அம்மனை மனசுல நினைச்சு சைவம் மட்டும் உட்கொண்டு இல்ல ஒருவேளை சாப்பிடாமலும் இருந்து ஒரு மஞ்சள் துணியில 11 ரூபாய் காசு வேண்டி உடல் நோய்களா இருக்கலாம் இல்ல என்ன வேண்டுதலா இருந்தாலும் வேண்டிட்டு மடிச்சு வச்சா அவங்களோட வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் சமயபுரத்து அம்மனை 1 ரூபாய் மறுத்து வச்சு அப்படின்னு சொல்றாங்க. 1 ரூபாய் வேண்டி வச்சு உங்களோட எந்த நோயா இருந்தாலும் நீங்க வேண்டிக்கிட்டாலும் அது குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. நேத்து நடந்த பூச்செறிதல் விழா கோலாகலமா அங்க நடைபெற்றிருக்கு. யானையில பூக்கள் கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தியிருக்காங்க. இந்த 28 நாட்களுமே இன்னும் பிரசித்தி பெற்றிருக்கும். முடிஞ்சவங்க நேர்ல போயிட்டு தரிசனம் பண்ணுங்க.